அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 22 to 25வது வசனம் வரையில் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட படவில் ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி எல்லாம் அந்த போட்டில் ஏறி போகிறாங்க. போய்கொண்டிருக்க வந்து கடலில் சுழல் காற்று புயல் உண்டாயிற்று. அலைகள் கொந்தளிக்குது. இயேசு கிறிஸ்துவோ நித்திரையாக இருக்கிறார், படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறார். அப்போது இவங்க பயந்து போய் ஓடி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எழுந்திருந்து. அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று. இவங்க சீசர்கள் என்ன பண்ணாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் புயலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க. இன்றைக்கு நம்ம தாங்க போட்டு, நம்ம ஒவ்வொருவரும் ஒரு போட்டு. இதில் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் உறங்குகிறார். நம்ம வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளி, கஷ்டம் என்கிற சூறாவளி புயல், வாழ்க்கையில் நடக்கிற அநேக நிந்தையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பெரிய புயல், சூறாவளி, கடன் என்கிற புயல், பிரச்சனை என்கிற புயல், ஒருவருக்கொருவர் பிரிந்திருக்கிற அப்படிப்பட்ட புயல், காற்று, கொந்தளிப்பு குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாங்களோ அப்படியாக நம்ம இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டோம். நம்ம செயல்படலை, அவர் உறங்கி கொண்டு இருக்கிறார். நம்ம இயேசப்பாவை தட்டி எழுப்பணும். எப்படி எழுப்பணும்? ஜெபத்தில் எழுப்பணும். இயேசுவேன்னு நம்ம நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு அவர் எப்படி அந்த கடலில் பயணிக்கும் போது காற்றையும் கடலையும் புயலையும் அதட்டி அதை அமர்த்தினாங்களோ அதே போல் நாம் நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவை என்ன பண்ணணும், கூப்பிடணும். அவரை தட்டி எழுப்பணும். அவர் எப்போது நம்மளை எழுப்புவாங்க, கூப்பிடுவாங்கன்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்கார். நம்ம எழுப்பினாதான் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை, ஒரு நன்மையை நம்ம காண முடியும். இன்றிலிருந்து என்ன பண்ணுவோம், நமக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நம்ம தட்டி எழுப்போம், நம்ம கூப்பிடுவோம், நமக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கேட்போம். அநேக நன்மைகள் நமக்கு செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா.